Hello guys, welcome back to our PKRT channel. நம்ம 30 டேஸில் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம இது வரைக்கும் போர்ட்டலில் ஓட்டியிருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 24,536 ரூபாய்க்கு நம்ம வந்து வண்டி ஓட்டியிருக்கோங்க. நேற்று டே 15 நம்ம ஓட்டியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1,654 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோங்க. ரெண்டுத்தையும் நம்ம வந்து கூட்டணும்னா 26,190 ரூபாய்க்கு நம்ம வந்து வண்டி ஓட்டியிருக்கோங்க. நம்ம 50,000 ரூபா சேலஞ்சில் இது வரைக்கும் ஓட்டியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 26,190 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோங்க. அதை நம்ம மைனஸ் பண்ணனா 23,810 ரூபா நம்மளுக்கு வந்து தேவைங்க. கண்டிப்பாக நம்ம அந்த 50,000 ரூபா சேலஞ்சாக வின் பண்ணிடுவோன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே நம்பிக்கையோட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிருவோங்க. இன்னொன்று நம்மளுக்கு வந்து 16 நாள் இருக்குங்க. அந்த 16 நாளில் நம்ம வந்து 23,812 ரூபா நம்ம வந்து வின் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை இருக்குங்க. அதே நம்பிக்கையோட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேருங்க என்னோட வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஓகேங்க, இன்னைக்கு டே 16ங்க. இன்னைக்கு போர்ட்டலில் நம்மளுக்கு எப்படி சவாரி வரப்போகுதுன்னு தெரில. நம்ம போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாமாங்க. இன்னைக்கு காலையில் போர்ட்டலில் முதல் ஆர்டர் நம்ம எடுத்தாச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு நம்ம கிளியராக பார்த்துடலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஐயப்பாக்கம் போட்டிருக்காங்க, ட்ராப் பார்த்தோன்னா வானகரம் போட்டிருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 426 ரூபா போட்டிருக்காங்க. இது கேஷ் டு கலெக்ட்னா கேஷ் ஆன் ட்ரிப்பு தாங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்மளுக்கு 10 செகண்ட் டிலேவாக தாங்க வரும். ஏன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால அந்த 10 நொடி கழிச்சு தாங்க நம்ம வந்து இந்த சவாரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியுங்க. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க, லொக்கேஷன் கரெக்டுன்ட்டாங்க, அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்கன்ட்டாங்க. நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. வெறும் 400 மீட்டர் தாங்க கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷனு. நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம போய் பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலங்க லோடு ஏற்றிட்டாங்க, அது நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா பவுட்ரு கோட்டிங் மெட்டீரியல் தாங்க. ஆல்ரெடி இந்த ஐட்டம் வந்து போர்ட்டலில் புக் பண்ணி தான் இந்த லொக்கேஷன் வந்து தாங்க. திருப்பியும் இங்கே வந்து பவுட்ரு கோட்டிங் ஜாப் முடிச்சுட்டு திருப்பியும் அதே இடத்துக்கே போகுதுங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் ஷோ ஆகுங்க. நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சுங்க ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனு. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் நம்ம பார்த்தாச்சுங்க. வண்டியை வந்து ரிவர்ஸில் விட சொன்னாங்க, நம்ம வண்டியை ரிவர்ஸில் விட்டாச்சுங்க. இப்போ நம்ம வண்டியிலேருந்து மெட்டல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க, அதை போய் நம்ம பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டிலையும் இறக்கிட்டாங்க. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ட்ரிப்பை வந்து என் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ அமௌண்ட் ஷோ ஆகுதுன்னு பார்த்தோன்னா 426 ரூபா நம்மளுக்கு ஷோ ஆகுதுங்க. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபேயில் பண்ணிட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் பண்ணாங்க பார்த்தோன்னா 430 ரூபா நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாங்க. கொடுத்தாச்சு. அப்படியே கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துடலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துடலாங்க. நம்மளுக்கு 2வது ஆர்டர் அடிச்சதுங்க. எங்கே பிக்கப்னு பார்த்தோன்னா போரூர் வந்ததுங்க. ட்ராப் பார்த்தோன்னா 1000 லைட் வந்ததுங்க. வந்த ஒரு 2 செகண்ட்லேயே கஸ்டமர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க நம்ம உள்ளே போய் பார்த்துலாமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது சப்போர்ட் லைன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் சேட் கொடுக்குறோங்க. ஸ்டார்ட் சேட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர்டர் கேன்சல் ஸ்டேட்டஸ் வருது பார்த்தீங்களாங்க. இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ரீசன் நம்மளுக்கு காட்டுதுன்றது கிளியராக நம்மளுக்கு காட்டிடுங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, யுவர் ஆர்டர் இஸ் கேன்சல் வித் கஸ்டமர் ரீசன், யூ வில் நாட் பி சஸ்பெண்டட் ஃபார் திஸ் கேன்சலேஷன் ரெக்வஸ்ட் டு ஸ்டே ஆன்லைன் போட்டிருக்கு. நம்ம மேலே எதுவும் தப்பு இல்லைன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்மளுக்கு பாருங்கள் கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து கம்மி பண்ணதாங்க செய்வாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்றைக்கி பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை, இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது நம்மளுக்கு கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து முடிக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 70 வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் இந்த மாதிரி கேன்சல் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து கம்மியாக குறைப்பாங்க. லாகின் ஹவர்ஸ் நம்ம 19 மணி நேரம் நம்ம லாகின் பண்ணியிருக்கோங்க. இது எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நாளைக்கு நம்ம லாகின் பண்ணாலே லாகின் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு 30 வந்துடும், பிரச்சனை இல்லை. இந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் தாங்க நம்மளுக்கு பிரச்சனையே. முடிஞ்ச அளவுக்கு நானும் கேன்சல் பண்ணாமல் எடுக்கணும்னு பார்க்குறேன். இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடுதுங்க. சரி, நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, இமீடியட்டாக கஸ்டமர் கால் பண்ணலான்னு நான் கிளிக் பண்ணுறதுக்குள்ளேயும் டக்குன்னு வந்து ஆர்டர் கேன்சல் வந்துச்சுங்க. எதுவுமே பண்ண முடியாதுங்க.
சரி ஓகேங்க, நம்ம அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு எப்படி வருது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. நம்ம 2வது சவாரி அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு பார்த்துலாமாங்க. பிக்கப்பு வானகரம் தாங்க, நம்ம இருக்கிற இடத்துல பக்கத்தில் தாங்க காட்டுது. ட்ராப்பும் வானகரம் தாங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 250 ரூபா தாங்க காட்டியிருக்கு. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தாங்க. அப்போ பேஸ் ஃபேர் எவ்வளோவா இருக்கும்? வெறும் 220 ரூபா பேஸ் ஃபேராக இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. இது டாடா ஏசி எனிங்க, ஓப்பன் வண்டிக்கும் போவோம், க்ளோஸ் வண்டிக்கும் போவோங்க. அதனால தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்க பிக்கப் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமரை நம்ம பார்த்தாச்சு. நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. அது என்ன லோடு ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் டக்குன்னு லோடு ஏற்றிட்டாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபோமுங்க, பெட்டுக்கு போடுறது, சோஃபாக்கு போடுற ஃபோம் தாங்க நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 300 மீட்டர் தாங்க. அந்த 300 மீட்டரும் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமர் நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கிட்டாங்க. நம்ம எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கேஷ் வாங்க முடியுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. 2-3 செகண்ட் சுத்த தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. வந்துருச்சுங்க. எவ்வளோ ஃபேர் பார்த்தோன்னா அதே ஃபேர் தாங்க நம்மளுக்கு காட்ட போகுது. 250 ரூபாங்க. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கேஷாக கொடுத்துட்டாங்க 250 ரூபா. நம்ம வந்து இப்போ கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஆர்டர் வர ஆரம்பிக்குங்க. கேஷ் கலெக்டர் கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கு அப்படியே ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்தாச்சுங்க. அடுத்த ஆர்டருக்கு நம்ம வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த ஆர்டர் எங்கே போடுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. போட்டுலங்க. அடுத்த 3வது ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா மதுரை வாயில் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா ஆவடி டிஎன்ஹெச்பின்னு போட்டாங்க. நம்ம வீட்டு தசையிலே கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் பாருங்கள் 2:53. இப்போ போய் நம்மளுக்கு வீட்டு தசையாக கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று நம்மளுக்கு சவாரி வரல, வந்த சவாரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 639 ரூபா நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இது கேஷ் டு கலெக்ட் தாங்க, கேஷ் ஆன் ட்ரிப் தாங்க. டாடா ஏசி எனிங்க, ஓப்பன் வண்டிக்கும் போகும், க்ளோஸ் வண்டிக்கும் போங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் பார்த்துடலாங்க. நம்ம வந்துங்க கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இந்த இடத்துல தான் கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்ற போகிறாங்க. வண்டியை வந்து ரிவர்ஸில் விட சொன்னாங்க. நம்ம விட்டுறலாங்க. நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம அதையும் பார்த்துடலாங்க. பார்த்தீங்களாங்க, நம்ம வண்டியில் வந்து லோட் பண்ணது பார்த்தோன்னா ஷீட்டுங்க. எத்தனை அடி நீட்டுன்னு பார்த்தோன்னா 15 அடி நீட்டுங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்டரு கேன்சல் ஆகிற மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா நம்ம வண்டிக்கு பின்னாடி வைக்கிற மாதிரி தான் இருந்தது. பின்னாடி 7 அடி பாடிங்க, 15 அடி ஷீட்டுனா அப்போ எவ்வளோ நீட்டுக்கு வரும்னு நினச்சி பாருங்கள். அது இல்லாமல் ரிஸ்க் இருக்கும். அவங்களே வேண்டாம் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாங்க ஐடியா கொடுத்து மேலே ஏற்றி நம்ம முதுகில் தாங்கி பிடிச்சி லைட்டாக தள்ளி உள்ளே வச்சாச்சுங்க. இது வந்து மேன் பவர். நம்ம தூக்குனா நம்ம ஈஸியாக பண்ணிடலாங்க. இது கிரேனை வச்சு தூக்குனாங்க. அதனால் வந்து அது செட்டாக தான் தூக்கி மொத்தமாக தாங்க தள்ள முடியும். 1-2 ஷீட் இல்லைங்க, மொத்தம் 20 ஷீட்டுங்க. நம்ம வண்டி ஆங்கிள் மேலே வச்சு லைட்டாக மூவ் பண்ணி ரோப் அப்படியே நவுத்தி அதுக்கப்புறம் நம்ம உள்ளே தள்ளினதுக்கப்புறம் பக்காவாக கெட்டியாச்சுங்க. இந்த ஆர்டரும் நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா, நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் கம்மியாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வாரமும் ப்ரைம் பார்ட்னராக இல்லாமல் இருந்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னராக ஆகிறதுக்கு தாங்க நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரே ஒரு நாள் தாங்க இருக்குது, சனிக்கிழமை. நாளைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரைம் பார்ட்னர் ஆகிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம். சரி ஓகேங்க, கஸ்டமர் பிளேஸ்லேருந்து நம்ம லோடு எடுத்தாச்சுங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா ஆவடி கேஎஃப்சி பேக் சைட்லங்க. ஆனால் கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் தப்புங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தப்பாக கொடுத்துருக்காங்க கஸ்டமர்கிட்ட சொன்னால் நீங்கள் போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஆல்ரெடி நம்ம வண்டியில் 15 அடி ஷீட் ஏற்றிருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நான் எக்ஸ்ட்ரா 500 ரூபா கேட்டேன். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு 350 ரூபா தரேன்னாங்க. சரி நம்மளும் அதிகமாக பேசணுன்னா அப்புறம் அந்த சவாரி கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. 1 hour later. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்டில் தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வண்டியிலேருந்து ஷீட் இறக்கலாங்க. ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஹவருக்கு மேலே ஆக்கிட்டாங்க. நம்மளோட ஆப்பில் என்ன ஆச்சுன்னா வெயிட்டிங் டைம் வந்து முடிய போகுதுங்க. கிட்டத்தட்ட 59 நிமிஷம் வந்துச்சுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணோம், இந்த மாதிரி வெயிட்டிங் டைம் வந்து உங்களுக்கு முடிய போகுது சார், நான் வந்து ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன் சார், நீங்கள் ஒரு 200 மட்டும் சேர்த்து கொடுங்க சார், நான் ஒரு 1/2 hour கூட வெயிட் பண்ணுறேன் சார் அப்படின்னேன். கஸ்டமராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட்டிங்கில் இருந்தோன்னா கஸ்டமர் நம்மளுக்கு வந்து அந்த 350 ரூபா தரேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களாங்க, அந்த வெயிட்டிங் காசு வந்து அதில் கழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருங்க. கஸ்டமருக்கும் நம்மளுக்கும் வந்து ஆர்குமெண்ட் ஆயிரும். அதனால தான் கஸ்டமர்கிட்ட நான் கிளியராக வந்து
இன்ஃபார்ம் பண்ண அதுக்கு கஸ்டமரும் ஒத்துக்கிட்டாங்க. நம்மளும் வந்து ட்ரிப்பை வந்து என் பண்ணிட்டோங்க. என் பண்ணோன்னே எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்தோன்னா ₹639. நம்மளுக்கு என்ன அமௌண்ட் காட்டிச்சோ அதே அமௌண்ட் தாங்க நம்மளுக்கு காட்டிச்சு. வெயிட்டிங் டைம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 59 நிமிஷம் ஷார்ப்பாக இருந்ததுங்க. கஸ்டமருக்கு 1 ஹவர் ஃப்ரீனால இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தாங்க இருந்தது. அதை தாண்டிச்சுன்னா கஸ்டமருக்கு வந்து வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஒரு நிமிஷத்துக்கு கஸ்டமருக்கு ₹3.50. அப்போ நம்ம அதிக நேரம் வெயிட் பண்ணனா நீங்களே நினச்சி பாருங்க. அப்புறம் நம்மளுக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா மணி ₹350 அப்புறம் கழிஞ்சிச்சுன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருங்க. அதனால தான் கஸ்டமர்கிட்ட நான் வந்து கிளியராக இன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு 1/2 அன் ஹவரோ இல்லை 3/4 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோன்னா நம்ம வீடு இங்கேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் தாங்க வரும். இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணலாங்க, தப்பு இல்லை. இதுவே அவுட்டர் சைடு சோழிங்கநல்லூர் அந்த பக்கம் போய் நம்ம வெயிட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாயிருங்க. ஏன்னா வீட்டுக்கு போகிறது ரொம்ப டிலே ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆர்டரும் வராதுங்க. ரொம்ப கஷ்டமாயிரும். எம்டியில் தான் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஆயிருங்க. இப்போ டைம் பாருங்கள் 5:35 ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம சவாரி எடுத்தால் ஆப்போசிட் திசையில் தாங்க வரும். அது இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது சவாரி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இருக்கிற ஸ்கோரும் நம்மளுக்கு குறைஞ்சிருங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து 2 நாள் தாங்க டைம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 70 கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். என்ன நடக்குது நம்ம கையில் இல்லைங்க. சரி ஓகேங்க. இன்றைக்கி வந்து நம்ம டோட்டலாக எத்தனை ட்ரிப் எடுத்துருக்கோன்னு பார்த்துலாமாங்க. போர்ட்டலில் நம்ம 3 சவாரி எடுத்துருக்கோங்க. 7 மணி நேரம் கிட்ட நம்ம லாகின் பண்ணியிருக்கோங்க. போர்ட்டலோட ஏர்னிங் பாருங்கள் 1091.45 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ₹550. அந்த ₹550 இந்த லாஸ்ட் சவாரிக்கு தாங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது இல்லாமல் நம்ம ஒரு 15 அடி நீட்டி ஏற்றணும். அது இல்லாமல் கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த ₹550 எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. ஃபோட்டோரோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1091 ₹1100 வச்சுக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணி பார்த்தோன்னா ₹550. அப்போ டோட்டலாக ₹1650 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்குது. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோன்னு பார்த்துலாமாங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக ஓட்டியிருக்க கிலோமீட்டர் பார்த்தோன்னா 28 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம 32 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. 32 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டீசல் போகணுன்னு பார்த்தோன்னா நம்ம தோராயமாக வந்து ₹200 போட்டிருக்காங்க. ஒரு முன்ன பின்ன இருக்க தாங்க செய்யும். அதுக்கு தான் நம்ம வந்து ₹200 போட்டிருக்கோங்க. அப்போ அந்த 1650 ₹200 டீசலுக்கு மைனஸ் பண்ணனா ₹1450 இன்றைக்குள்ளே ஏர்னிங்க. டே 16 ₹1450 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 17 நாளைக்கு ஒரு புது வீடியோட சந்திக்கலாங்க. டாடா, பாய் பாய்.